Hello viewers, welcome to Thamizh Saaral. Today we are going to see pronouns. நம்ம last classல nouns முடிச்சிட்டோம். Parts of speech first ஒன்னொன்னா பார்த்துட்டு இருக்கோம். அதுல nouns முடிச்சிட்டோம். இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? Pronouns பார்க்க போறோம். Pronounsனா என்ன? Pronoun. அதுலயே உங்களுக்கு தெரியும். Pronounனா நவுனுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ண போற ஒரு வேர்ட் தான் என்னது? pronoun. ஒரு அர்த்தம் மாறாம அந்த நவுனுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்றது தான் என்னது? pronoun. pronoun பத்தியும் அதோட டைப்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். மொத்தம் 10 டைப்ஸ் ஆஃப் pronoun இருக்கு. there are 10 types of pronoun. pronounனா என்னன்னு சொன்னேன் இப்போ? நவுனுக்கு பதிலாக used instead of a noun. வாங்க பார்க்கலாம். Pronoun is a word that is used instead of a noun. Or a word that stands for a noun. So நான் சொன்னேன் இல்லையா pronounனா என்ன? pronoun is a word that is used instead of a noun. Instead of a nounனா நவுனுக்கு பதிலாக. நவுன்னா என்ன? நேமிங் வேர்ட். பெயரை குறிக்கும் சொல், பெயர் சொல் தமிழில் படிச்சிருப்பீங்க இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுறது தான் என்னது? pronoun. தமிழில் இதுக்கு பிரதி பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது pronounனா என்ன? நவுனுக்கு பதிலாக. என்னென்ன வேர்ட்ஸ்லாம் pronounனா யூஸ் பண்ணுவோன்னா ஐ, வி, ஹி, she, it, they. இந்த வேர்ட்ஸ்லாம் நம்ம என்னவா யூஸ் பண்ணுவோம்? ப்ரோனவுன்ஸாக யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இதெல்லாம் நவுனுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுற போகிற வேர்ட்ஸ். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன் பாருங்க. Peacock is a beautiful bird. Peacock is our national bird. Peacock dances beautifully. Peacock is a colorful bird. Colorful bird. சரி, இந்த பேரா எடுத்து பாருங்கள். இதில் நம்ம எதை பற்றி படிக்கிறோன்னா பீகாக்கை பற்றி படிக்கிறோம். பீகாக் இஸ் ஏ பியூட்டிஃபுல் பேர்ட். பீகாக் ஒரு அழகான பறவை. பீகாக் இஸ் அவர் நேஷ்னல் பேர்ட். நம்ம தேசிய பறவை. பீகாக் டான்சஸ் பியூட்டிஃபுல்லி. பீகாக் எப்படி டான்ஸ் ஆடும்? நல்லா அழகாக டான்ஸ் ஆடும். பீகாக் இஸ் ஏ கலர்ஃபுல் பேர்ட். பீகாக் ரொம்ப எப்படி இருக்கும்? பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த பேராகிராஃபில் நம்ம பீகாக்கை பற்றி தான் படிக்கிறோம். ஆனால் திரும்ப நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? பீகாக், பீகாக், பீகாக்னு யூஸ் பண்ணுறோம். இது நவுன் இல்லையா? இப்போ இந்த நவுனுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு தான் என்னன்னு சொன்னேன்? ப்ரோனவுன் சொன்னேன். அப்போ இந்த பீகாக்குக்கு பதிலாக, அதாவது எதை பற்றி படிக்கிறோன்றது நம்ம ஃபஸ்ட்லேயே தெரிஞ்சுக்கிட்டோம். பீகாக்கை பற்றி. இந்த பீகாக்கே திரும்ப சொல்லணுன்ற அவசியம் இல்லை. இதுக்கு பதிலாக நம்ம ஒரு வேர்டு யூஸ் பண்ண போகிறோம். அதுதான் ப்ரோனவுன். என்னன்னா இட். இட் இஸ் அவர் நேஷ்னல் பேர்ட். It dances beautifully. It is a colorful bird. புரியுதா? இப்போ இந்த பீகாக்குக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இந்த வேர்டு தான் என்னது? ப்ரோனவுன். ஸோ இதுக்கு நம்ம அர்த்தம் மாறலை. பீகாக்குக்கு பதில், பீகாக்குன்ற நவுனுக்கு பதில் நம்ம இட்டுன்னு யூஸ் பண்ணி அது அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுற வேர்டு தான் என்னது? ப்ரோனவுன். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். Vishnu is a good boy. Vishnu is our class leader.
இப்போ இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் 2 சென்டென்ஸ் இருக்குது. இந்த சென்டென்ஸ் எடுத்தீங்கன்னா இதில் என்ன நவுனு? விஷ்ணு தான் நவுன், ப்ராப்பர் நவுன். இப்போ இந்த விஷ்ணுவுக்கு பதிலாக நம்ம ஒரு வேர்டு யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா விஷ்ணுவை பற்றி தான் நம்ம படிக்கிறோம். விஷ்ணுவுக்கு 2 இடத்துல விஷ்ணு யூஸ் பண்ண தேவையில்லை. விஷ்ணுவுக்கு பதிலாக ஒரு வேர்டு யூஸ் பண்ண போகிறோம். அதுதான் ப்ரோனவுன் சொன்னேன். என்னென்னா ஹீ. இது மேல் ஜெண்டரில் மேல் ஜெண்டர் வரனால நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? ஹீ யூஸ் பண்ணுறோம். ஸோ விஷ்ணு இஸ் ஏ குட் பாய். ஹீ இஸ் அவர் கிளாஸ் லீடர். அவன். ஓகேவா? ஸோ இதுதான் என்னது? ப்ரோனவுன். ப்ரோனவுன்னா என்ன? ப்ரோனவுன்னா நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது தான் என்னது? ப்ரோனவுன். ப்ரோனவுன் இஸ் a word that is used instead of a noun or a word that stands for a noun. இப்போ ப்ரோனவுனில் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஐ, வி, ஹி, ஷி, இட்டு, தே, இதெல்லாம் தான் ப்ரோனவுன்ஸ். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. இதை வச்சு தான் இனி டைப்ஸும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒரு டைப்ஸுக்கும் இது எப்படி மாறப்போகுதுன்றது. மொத்தம் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னா 10 டைப்ஸ் இருக்குது. மொத்தம் எத்தனை டைப்ஸ் இருக்குது? 10 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் பர்சனல் ப்ரோனவுன். செகண்ட் ஒன் பொசசிவ் ப்ரோனவுன். Third one, demonstrative pronoun. Distributive pronoun. Fifth one, relative pronoun. Reflexive pronoun. Interrogative pronoun. Indefinite pronoun. Reciprocal pronoun. The last one is emphasizing pronoun. So how many types of pronoun? 10 types of pronoun. Personal pronoun, possessive pronoun, demonstrative pronoun, distributive pronoun, relative pronoun, reflexive pronoun, interrogative pronoun, indefinite pronoun, reciprocal pronoun, emphasizing pronoun. மொத்தம் எத்தனை types of pronoun இருக்கு? 10 types of pronoun இருக்கு. என்னென்ன pronoun? I, we, he, she, it, they. So pronoun என்ன? Pronoun is a word that is used instead of a noun or pronoun stands for a noun. Pronoun is a word that is used instead of a noun. Instead of a noun na pronoun na என்னது? நவுனுக்கு பதிலாக, பெயர் சொல்லுக்கு பதிலாக ஒரு வேர்டு நம்ம யூஸ் பண்ணுவோம், ஒரு சொல் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் பிரதி பெயர் சொல் சொல்லுவாங்க. அந்த பிரதி பெயர் சொல் தான் என்னது? ப்ரோனவுன். தமிழில் ப்ரோனவுனுக்கு என்ன அர்த்தம்? பிரதி பெயர் சொல். ஸோ நவுனுக்கு பதிலாக எல்லா இடத்துலையுமே அந்த நவுனையே திரும்ப 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 சொல்கிறதுக்கு பதில் அந்த நவுனுக்கு பதிலாக நம்ம ஒரு வேர்டு வச்சு அதுக்கு அர்த்தம் மாறாமல் சொல்ல போகிறோம் இல்லையா, அதுதான் என்னது? ப்ரோனவுன். அந்த ப்ரோனவுன் என்னென்ன வரும்னா ஐ, வி, ஹீ, ஷி, இட்டு, தே. அதுடைய எத்தனை டைப்ஸ் இருக்குது? 10 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன டைப்ஸு? பர்சனல் ப்ரோனவுன், பொசசிவ் ப்ரோனவுன், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன், relative pronoun, reflexive pronoun, interrogative pronoun, indefinite pronoun, reciprocal pronoun and emphasizing pronoun. So இந்த 10 types. இப்போ இதில் இருக்க ஒவ்வொரு ப்ரோனவுனாக நம்ம வர கிளாஸஸில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரோனவுன் என்ன ப்ரோனவுன்? பர்சனல் ப்ரோனவுன். இந்த பர்சனல் ப்ரோனவுனை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரோனவுனை பற்றின இன்ட்ரோடக்ஷனில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், தேங்க்யூ.